மல்லி, மல்லிகா, யாரு வந்திருக்கான்னு வந்து பாரு. வாங்கங்க. என்ன இப்பதே வந்துட்டீங்க? டியூட்டி முடிஞ்சதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, யார் வந்திருக்கான்னு பாரு. சரி, உங்க தான் என் மனைவி மல்லிகா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஏடி, இவருதான் ஓனரு. நான் சொன்னோம்ல நம்ம பொண்ணு கேட்டாவன்னு. சார் வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க சார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. சும்மா வீட்டையும் பொண்ணையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். மாணிக்கம், பொண்ணை வர சொன்னீன்னா பார்த்துட்டு போயிடுவேன். சரிங்க சார். என்ன இது சாரு அது இதுன்னுட்டு, நல்ல முறையா சம்மந்தின்னு சொல்லுங்க. ஐயோ சார், இவ்வளவு நாள் உங்களை சார் சார்னு கூப்பிட்டுட்டு இப்ப எப்படி சம்மந்தின்னு சொல்ல முடியும்? பிறகு உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழ வரப்போகுது, அப்புறம் சம்மந்தி தானே. இனிமே என்னோட பிஸ்னஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்னரா ஆக போறீங்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சார் சார்னா நல்லாவா இருக்க போகுது? சரிங்க சம்மந்தி. இப்படி சொல்லுங்க. இப்ப எப்படி நல்லா இருக்கு? எட்டி போ, நம்ம பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வா. ஐயோ மாணிக்கம், ரெடியெல்லாம் பண்ண வேண்டாம். இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படி வர சொல்லுங்க. நான் வந்து சும்மா பாக்குறதுக்கு தான் வந்தேன். சரிங்க சார். பாத்தீங்களா, மறுபடி சார்னு சொல்றீங்க. நல்லா வாய் நிறைய சம்மந்தின்னு சொல்லுங்க. சரிங்க சம்மந்தி. ஏங்க, வந்தவிய முன்னாடி கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சிரிச்ச மஞ்சோட நிக்கேன். ஆமா, பிள்ளைக்கெல்லாம் தெரிஞ்சுனா சாமி ஆடிடுவா. என் மானத்தை வாங்காதட்டி, எப்படியாவது ரெடி பண்ணி கூட்டு வா. ஏங்க, நான் தான் வேண்டான்னு சொன்னோம்ல, ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. எதுக்கு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரையே? ஏட்டி, அவர் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? இனிமே எல்லா பிசினஸ்லயும் நான் ஒரு பார்ட்னர். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வா. வந்தவி முன்னாடி என் கோவத்தை கலப்பாத. இருங்க சம்மந்தி, நான் இப்ப கூப்பிட்டு வந்துருவாங்க. வரட்டு மெதுவா வரட்டு. சுவாணி, உன் ஃப்ரெண்ட் என்ன ஸ்டேட்டஸ் எடுத்துருக்கான்னு பாரா. கொண்டா பாப்போம். அங்கிருந்து பாரு, அதை நான் காட்டுறேன்ல. மூஞ்சி உடைச்சிருவேன் நாயே. கையில தந்ததே என்னையா? இதென்ன வா போனா? என் போனு. என் போன்ல யார் கையிலும் கொடுக்க முடியாது. ஆமா, வான் போனு. அப்பா போன பழைய போன ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டு மினிக்கிட்டு தெரியாத. பழசோ புதுசோ, இப்ப இது என் போனும்பா. ஆமா, நீ எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்டலாம் நம்பர் கொடுத்துட்டாளேரா? நீ மறந்துட்டியோ? ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் கேட்கக்கு நீ தானே நம்பர் கொடுத்த. ஸ்டேட்டஸ் பாரு. நீ இன்றி நான் இல்லே. சுவாணி, அதுக்கு யாரையும் லவ் பண்றாவளோ? யார் கண்டா? என் ஃப்ரெண்டே இல்ல. ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் கேட்கறதுக்காக பேசினேன். ஒரு நாள் பேசினா ஃப்ரெண்ட் ஆயிருவாவளோ? உன் கிளாஸ் தானவே. சுவாணி, கொஞ்சம் வந்துட்டு போமா. இது என்ன எப்பயும் போனும் கையமா தான் இருக்கா? இம்மா, ஒண்ணு தலையில பேனோட இருக்கணும், இல்லாட்டி கையில போனோட இருக்கணும். உனக்கு தான் ரெண்டு இருக்கே. சுவாணி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ஏமா, என்னன்னு சொல்லு. ஏதாவது வேலை இருந்தாலும் அப்புறம் வந்து செய்றேன். அதுக்கு இல்லாட்டி அப்பாவோட ஓனர் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுமா? அப்பாவோட ஓனர் அம்மா என்னைய பார்க்கணும்? ஏட்டி, அதான் சொல்லியிருந்தல நேத்து, உங்க அப்பா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாருன்னு. அதான் உன்னை பார்க்கக்கு வீட்டுக்கு வந்திருக்காவே. சுவாணி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காவே. சுவாணி, இந்த இரு, இப்பமே நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். மை அக்கா இஸ் பொண்ணு, மேரேஜ் ரெடி, கெட் ரெடி வித் மீ. செருப்பு பிஞ்சற நாயே, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு? இம்மா பாருமா, வா முன்னாடியே நாயி பேயன்லாம் சொல்றா. தரவு நீ ஆண்டி இந்த விஷயத்தை கொட்டடிக்கா? ஆஹா, இன்னையில இருந்து நான் ஒரு பணக்கார வீட்டு குழந்தையா. குழந்தையாளா? ஆமா, உன்னை கட்டிக்க போறவருக்கு நான் குழந்தையா தானே. எம்மா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கடைசி ஆசை எனக்காட்டி இதை செய்வியாமா? ஏம்டி கடைசி ஆசை அது இதுன்னு பெருசா பேசுறா? நீ என்ன வேணாலும் சொல்லு, அம்மா செய்வாத. என்னன்னு சொல்லு மக்களே. எம்மா, எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு வயசு தானம்மா வித்தியாசம். எனக்கு பதிலா தங்கச்சியை கட்டி கொடுத்துருங்கம்மா. துரோகம் 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 துரோகம். ஓடிட்டாரு. எம்மா, ஏம்மா அப்பா இப்படிலாம் பண்றாவ? நான் தான் நேத்தே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னலம்மா. மக்களே, வந்தவிய முன்னாடி நம்ம எதுவும் காட்டிக்க வேண்டாம். வந்து பாரு. அவிய சும்மா வீட்டையும் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்காவ. பொண்ணு பார்க்கறதுலாம் வரல மக்களே. சும்மா நீ போட்ட துணியோட வந்து நில்லாம். வேண்டாம்மா, வாமா. உங்க அப்பா ஒரு மூஞ்ச காட்டுவாரு. எனக்காக வந்து நில்லுமா. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது, உன்னால சத்தியம். அம்மா உன்னை எப்படியாவது காப்பாத்தி விடுறேன். ஏன்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணா என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி படி. அதனால இந்த கல்யாணம் நடக்காது. அம்மைக்கு சுட்டி இந்த ஒரு வாட்டி வந்து நில்லுமா. சரி, உனக்காக தான் வாரேன். வா மக்களே. ஏட்டிவளா, துண்டை காண துணியை காணன்னு போன பண்ணியில என்ன? இக்க, நம்ம சரசக்கா வீட்டுல புளியம்பழம் குத்ததுக்கு ஆளு கேட்டாவ. என்னடி புளியம்பழம் குத்ததுக்கா? ஆமாக்கா, சீசன் வந்துட்டுல. புளிய குத்தி குத்தி போட்டோம்னா 1 கிலோ புளிக்கு 20 ரூபாயா. ஏட்டி, அவ்வளவு நேரம் உட்காந்து குத்தணுமே, முதுகுலாம் வலிக்கு மாட்டி. வீட்டுல சும்மா கிடக்கனுக்கு அங்க உட்காந்து குத்துனோம்னா ஒரு 20 ரூபாயாவது கிடைக்கும்ல. நாங்க 2 பேரும் போலாண்டு இருக்காங்க, துணைக்கு வாங்கலாம். ஏட்டிவளா, ஒரு 20 ரூபாய்க்கு சுட்டி அவ்வளவு மணி கணக்குல உட்கார்றதுக்கு நல்லாவா இருக்கு? இக்க, நீங்க ஏன் 20 ரூபான்னு பாக்கிய? நம்ம புளியை குத்தி கொடுத்தோம்னா ஒரு சாக்கு நிறைய புளி தருவாவே.
ஒரு சாக்கு நிறைய தந்தாலும் நமக்கு அது ஒரு வருஷத்துக்கு ஆகுமே. அது எப்படி ஒரு வருஷத்துக்கு வரும்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவிய வள புளி நல்ல புளிப்பா இருக்கும். ஒரு தடவை கரைச்சிட்டு மறுபடியும் அடுத்த தடவை கரைக்க வச்சுக்கிடலாம். இது என்ன டீ? ஆமாக்க, நானே இத்தனை வருஷமா அப்படித்தானே பயன்படுத்திட்டு இருக்கேன். எப்படி ஒரு தடவை அந்த புளியை கரைச்சிட்டு மறு தடவையும் கரைக்க வச்சுக்கிடுவீளோ? ஆமாக்க, அப்படி வச்சு வச்சு தானே ஒரு வருஷம் இழுத்துருவோம்ல. அதான் வந்தியனா ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டே அப்படி புளியை குத்திட்டு உட்காந்துக்கிடுவோம். ஒரு நாளைக்கு அப்படியே 100 ரூபாய்க்கு குத்த மாட்டோம், 100 ரூபாயும் கிடைக்கும், ஒரு 4 கிலோ புளியும் கிடைக்கும். இப்போ கடையில் போய் புளியை வாங்கினோம்னா 1 கிலோ 300 ரூபா 200 ரூபான்னு சொல்லுவான். அதே இது நமக்கு 4 கிலோ புளி இலவசமாக தானே கிடைக்கி. அப்ப சரி டீ போவோம். ஏட்டி அப்ப நம்ம 3 பேர் மட்டும் ஏன் போய்கிட்டு மல்லி ஊட்டியும் கூட்டு போவோமே? ஆளுக்கெல்லாம் நிறைய போனாலும் நல்லதுதான், சீக்கிரமா குத்தி போட்டு வந்துடலாம். சரி டீ அப்ப வாங்க போவோம். இந்த மாதிரி ஒரு 4 தோட்டம் இருந்து நமக்கு புளியம்பழம் விளைஞ்சிச்சுன்னா நல்ல கோடீஸ்வரம் ஆயிடலாம். புளி ஒரு கரைக்கு விலைக்கு போகுது, புளியங்கொட்டை ஒரு கரைக்கு விலைக்கு போகுது, நல்ல வருமானம். அழுது அழுது செத்துறாத டீ வா. என்னங்க? சார், இவங்க தான் என் பொண்ணு. பரவாயில்ல, ஆள் நல்லா லட்சணமா தான் இருக்கு. பரீட்சைலாம் நல்லா எழுதிருக்கியாமா? நல்லா எழுதியிருக்கேன் சார். எப்படியும் 90% மேலே வந்துடும் சார். சூப்பர். ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு போலயே, உன் பேச்சிலேயே தெரியுது. ஆமா சார், நல்லா படிப்பா. 10th கூட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போகுது சார். ஆமா மணிக்கம், உன் பொண்ணை பார்த்ததான் எனக்கு பிடிச்சு போச்சு. என் பையனுக்கு ஜோடி கரெக்டான ஜோடி தான். எம்மா கொஞ்ச நேரம் சட்ட கட்டம் இருட்டி வந்து முன்னாடி மூஞ்ச கட்ட முடியாது. இந்த மாதிரி சிரிச்ச மாதிரி தான் இருக்கணும். அவர் போட்டு அப்புறம் இருக்கும் அப்பனுக்கு. மாணிக்கம், உன் பொண்ணு பேர் என்னது? சோனியா. நாங்க எல்லாரும் சோனி சோனின்னு கூப்பிடுவோம். பேர் நல்லா இருக்கு. பொண்ணு அதை விட அழகா இருக்கு. எம்மடி, நீ எந்த கவலையும் பட வேண்டாம். இவ்வளவு சின்ன வயசுல நம்மள கல்யாணம் பண்ணி கொடுக்காவல அப்படின்னு எந்த கவலையும் படாத. நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை நீ படி. மற்றபடி மனசுல எந்த பயமும் வேண்டாம். ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சோறு பொங்கணுமோ பாத்திரம் வளர்க்கணுமோ அந்த மாதிரி கவலைகள் உன் மனசுல இருக்க வேண்டாம். அந்த வேலை செய்யறதுக்கெல்லாம் என் வீட்டுல ஆட்கள் இருக்கு. நீ உன் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். சார் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாரியே. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம்? வேற ஒன்றும் இல்லைம்மா, என் பையனுக்கு 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம்னா அவனுக்கு 30 வயசுல தான் கல்யாண பொருத்தமே இருக்குதான். அதான் அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணுவோமேன்ட்டு தான். நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாமா. உங்க பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க. என் பையனுக்கு ஆஃபீஸ் பொறுப்பு கொடுத்துருவேன். அவன் ஆஃபீஸை பார்த்துக்கிட்டோம், பொண்ணு படிக்கட்டும். அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா குழந்தைய பத்தி யோசிக்கட்டும். ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்க வாழ்க்கை. அதாம்மா, பொண்ணு எவ்வளவு தூரம் படிக்கணும்னு ஆசைப்படுதோ படிக்கட்டும். பொண்ணு கையில தான் இருக்கு. சரி மாணிக்கம், பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து பையனை கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் மறுபடியும் சார் சார்னு கூப்பிடுறீங்க. சம்மந்தின்னு கூப்பிடுங்க. சரிங்க சமந்தி. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஐயா சமந்தி, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரிங்க சம்மந்தி, போயிட்டு வரேன். மருமவளை, போயிட்டு வரேன். சரிங்க சார். ஏங்க போங்க, அந்த முக்கு வரைக்கும் வழி அனுப்பிட்டு வாங்க. சரி டி. எம்மா, நீ என்னம்மா அவரை போய் சம்மந்தி தலைக்கு வைக்கணும் சாம்பந்தி நின்றுட்டு இருக்க? ஏட்டி சும்மாதான். ஏட்டி மல்லிகுட்டி, என்ன டீ வீட்டுக்கு விருந்தாள்கள்லாம் வந்துட்டு போறாவா? வாங்கக்க. எப்ப வந்திய? இப்பதான் உள்ள வாரோம். நாங்க உள்ள வரையும் ஆட்கள் வெளியே போகுது. அதுவாக்க, இந்த என் வீட்டுக்காரி வேலை செய்யறவள அந்த கம்பெனி ஓனர். வாங்கக்க, உட்காருங்க. எம்மா சும்மா ரெடி. இக்க நீங்க என்ன விஷயம் வந்திய? ஏட்டி வேற ஒன்றும் இல்லை, சரசகா வீட்டில் புளி குத்துறாவலாம். அதை உள்ள 2 பேரும் போகுமான்னு கரைச்ச பண்ணுதாள்வ. புளி குத்து வேலை கஷ்டம்ல. ரொம்ப நேரமா உட்கார்ந்தாதானே 1 கிலோ புளி சேரும். துட்டும் கம்மியா தான் தருவாவ. என்ன இட்டு அங்கிட்டு போயிரு மூஞ்சில அடிச்சிருவாமா. அது இல்லக்க, புளி குத்தி கொடுத்தா வீட்டுக்கு போச்சு 4 கிலோ புளி இலவசமா தருவாவ. அப்படியா? அப்ப பரவாயில்லையே. அப்ப நானும் வரேன். என் வீட்லயும் புளி முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து புளியை குத்திட்டு ஒரு வரத்துல கொஞ்சோண்டு புளி வாங்கிட்டு வரலாம்ல. போகுமாப்பா? எம்மா என்ன அக்கா, நீ என்னமா இப்படி மாறிட்டா? ஏட்டி மல்லிகுட்டி, என்ன டீ பிரச்சனை? வேற ஒன்றும் இல்லக்கா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான். அன்னைக்கு இவி அப்பா அதான் கல்யாணம் பண்ணணும்ட்டு வந்து நின்னார்ல. என்னது, சுவாணி அப்பா 2வது கல்யாணம் பண்ண போறாவல? இந்த விஷயத்தை உடனே ஊருக்குள்ள சொல்லணும். ஏட்டி ஏட்டி நில்லு, இழுவ. நிக்கலாம் நேரம் இல்லக்கா. மல்லியக்கா வாழ்க்கையை காப்பாத்தணும். கிறுக்கு பயப்புல முழுசா சொல்ல முந்தி ஓடுது வரு. இக்கு என்னக்கா சொல்றிய? அண்ணனே 2வது கல்யாணமா பண்ண போறாவே. அட நீங்க வேற என் வாழ்க்கையில மண்ணலி போட்டுருவிய போலயே. ஏட்டி சுவானியாக்கு தான் அவி அப்பா கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்காரு.
என்னது சுவானிக்கா? ஏக்கா இப்பதானே 12 படிக்கா? அதான் ஏதோ நல்ல பையனாமா. ஐ கம்பெனி ஓனர் மகனாமா. 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமாக்கா. அதான் வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாரு. சரி டீ, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கிய? நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ மனசு மாறிட்டியோ? ஆமாடி. சீ, பெத்த தாயா நீலாம் மோரை உடைச்சிருவாமா. அமைதியா இரு. இக்க அவியிலே வந்து பொண்ணு கேட்காவுக்க. அந்த பையனுக்கு 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா? இல்லாட்டி கல்யாணம் பொறுத்த 30 வயசுல தான் இருக்கான். சரி டீ, அதுக்கு நம்ம பிள்ளையா கிடைச்சிச்சு. இக்க அவியே கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறதா படிக்கட்டுன்னு சொல்லுதாவ. இதுக்கு மேல என்னக்கா வேணும்? பவுன் வேலை ஒவ்வொரு நாளைக்கும் 1000 ரூபாய் ஏறுது. சம்பந்தம் கூடத்திலே கட்டி கொடுத்துட வேண்டியதானே? அது எவ்வளவு தூரம் படிக்கணுமோ படிக்கட்டு, குழந்தை மெதுவா பெத்துக்கிட்டுன்னு சொல்றாவ. குழந்தை பெத்துக்கிட்டதெல்லாம் உங்க பொண்ணு கையில தான். அதை பத்திலாம் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன், வற்புறுத்த மாட்டேங்காவ. இதுக்கு மேல என்னக்க வேணும்? அவ பாட்டுக்கு அங்க இருந்து நல்ல பணக்கார வீடு, நல்ல ஜம்முன்னு படிக்கலாமே. ஏம்மா என்னால முடியாதுமா. எடி சும்மா முடியாது அதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அவர் பேசுனது நீ என்னன்னு கேட்டா? பையன் ஆபீஸ பாத்துக்கிட்டு பொண்ணு படிக்கட்டுன்னு தானே சொன்னாரு. இங்க இருந்தாலும் உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? ஒரு டிகிரி தான் உங்க அப்பானால படிக்க வைக்க முடியும். அங்க போனா ஒரு டிகிரி என்ன 10 டிகிரி கூட நீ படிக்கலாம். உன் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போற வேலையை பாரு. சி போ. இக்க நான் சொல்றது சரிதானே? ஏட்டி பாவம் டீ, 18 வயசு தான் டீ ஆகுது. பொம்பளை பிள்ளைல பிறந்த அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதாக்கா ஆகணும். நல்ல இடமா வரும்போது கட்டி கொடுத்துருவோமே. அவர் தெளிவா சொல்றாரு, பையனுக்கு ஆபீஸ் பொறுப்பு கொடுத்துருவேன், பையன் ஆபீஸ பாக்கட்டு, பிள்ளை படிக்கட்டு, அவிய 2 இடத்துக்கு எப்போ இஷ்டமோ அப்போ குழந்தைய பத்தி யோசிக்கட்டும், அது வரைக்கும் அவிய இஷ்டத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? ஒவ்வொரு இடத்துலயும் கல்யாணம் முடிஞ்சோன்னா 3ஆவது மாசத்துலயே ஏதாவது இருக்கான்னு விசேஷம் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாவ. இப்படிப்பட்ட மாமனார் கிடைக்க கொடுத்து தானே வைக்கணும். நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொல்ல போறேன். சவன் சீக்கிரமா கட்டி கொடுப்போம்.